ஓம் கருவூர் சித்தர் பெருமானை போற்றி. ஓம் சரவண பவ. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனக்கு நான் தருவேன். கோலம் செய் துன்ப கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. நெக்ஸ்ட் அன்பர்கள் அனைவருக்கும் சுவலட்சுமி முத்தையாவின் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு ஆவணி மாதத்திற்குரிய சிறப்பான பலன்களை காணவிருக்கிறோம். கோள்களின் கோச்சார் நிலையை வைத்து சூரிய பகவான் நமக்கு சிம்மத்திற்கு பிரவேசம் ஆவதை தான் ஆவணி மாதம் சொல்கிறோம். இந்த ஆவணி மாதம் ஆகஸ்ட் 18 முதல் செப்டம்பர் 17 வரை. இந்த மாதம் என்ன ஒரு சிறப்பான விஷயம் கேட்டீங்கன்னா, பண்டிகைக்கு உரிய நாட்கள்னு சொல்லிடலாம். அது மட்டும் இல்லாம சுக்கிரன் ஆட்சியாக போகிறார் மாத பிற்பகுதியில. அவர் தான் இயங்கும் சக்தி. அவரால் என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்குது, நம்முடைய தொழில், திருமணம், வேலை வாய்ப்பு, குழந்தை பாக்கியம் அப்படின்ற நிகழ்வுகள்ல என்ன மாதிரியான சிறப்பான ஒரு அதிரடியான திருப்பங்களையும் நமக்கு சாதகமான பலன்களையும் தர இருக்கிறார் என்பதை பார்க்க இருக்கிறோம். சுக்கிரனாலே மலர்கள், வாசனை மிகுந்த மலர்கள் அப்படின்னு சொல்லலாம். மனது மயக்குதுங்க இந்த மல்லிகைப்பூ வாசம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இந்த மாதிரி 12 ராசிக்கும் என்ன மாதிரியான மலர்களை நம்ம பயன்படுத்தினா, பெண்கள் நம்ம தலையில வச்சுக்குவோம், ஆண்கள் உடன் வைத்துக் கொண்டால் என்ன மாதிரியான சிறப்புகள், அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும் என்பதை இந்த பதிவுல பார்க்க இருக்கிறோம். பதிவுக்குள் போகலாம் வாங்க. கன்னி ராசி, கன்னி லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கும். ஆவணியில் கொஞ்சம் அமைதியா கடந்து வந்துடணும் கன்னி. ஏன்னா விரயங்கள் கூடும் மாதம் சொல்லியாச்சு. ஏன்னா விரையாதிபதி 12ல உழைப்பு அதிகமாக போட வேண்டிய மாதம். அலைச்சல் திருச்சல் இதெல்லாம் இருக்கும். பிசிக்கலி, மென்டலி, பினான்சியலி, எமோஷனலி ட்ரெயின் ஆவீங்க. அப்ப இந்த மாதம் முதல்ல சம்பளம் வாங்கணும்னா ஒரு பகுதியை நம்ம சேரிட்டி, தான தர்மத்திற்கு எடுத்து வச்சிட்டிங்கன்னா நம்மளுடைய செலவு நல்ல செலவாகிடும். அதே போல் நமக்கு லாபம் இல்லாத செலவுகள், சுப விரயங்களை ஏற்படுத்தி கொள்ளலாம். ஏற்கனவே குரு 11ல் இருக்காரு, குழந்தைய தரன்றாரு, திருமணத்தை தரன்றாரு, பிள்ளைகள் நலம் சார்ந்த விஷயங்கள் எல்லா சுபத்துக்கும் நான் கிரீன் டிக்கு போடுறேன் அப்படின்னு சொல்லியாச்சு. அதனால் அதற்கான முயற்சிகள், ஈடுபாடுகள் சிறப்பாக செய்யுங்க. ஆனால் ராசி அதிபதி 12க்கு போயிட்டாரு. எதுலேயுமே ஒரு தெளிவின்மை இருக்கும். குடும்ப உறுப்பினர்களை ஆலோசனை செய்து நீங்கள் முடிவுகளை எடுத்துக்கொள்ளலாம். முக்கியமான முடிவுகளை. மாத பிற்பகுதியில் சுக்கிரன் போய் ஆட்சி ஆயிடுவார். அப்போ இந்த காலகட்டம் மாத முற்பகுதியில் உங்களுக்கு ஒரு தெளிவில்லாத மனநிலை இருந்தாலும் பிற்பகுதியில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். தொழில் செய்கிற இடங்களில் கொஞ்சம் கவனம், விழிப்புணர்வு தேவை. அதே போல புதிய பொறுப்புகள் வேலை செய்யற இடத்துல கிடைக்கும். சக ஊழியரிடம் கவனம் தேவை. தேவையற்ற மனக்கசப்புகளை வேலை செய்யற இடத்துல தவிர்த்துருங்க. திட்டமிட்டு செயல்பட்டா ஒரு தொழில் நடத்துறீங்கன்னா அது நல்ல வளர்ச்சியை காண முடியும். பண வரவு உண்டு. குரு பார்வை உங்களுக்கு நல்ல ஒரு செயல்பாடு. குருவுடைய அந்த 11ஆம் இடத்துல இருக்கார் இல்லையா, அவர் தன்னம்பிக்கை, தைரியத்தை கொடுத்து செயல்பட வைத்தாலும் 3ஆம் இடத்தை தொட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் இல்லை ஒரு சிறப்பாக முடிவெடுக்கணும்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் குடும்ப உறுப்பினர்களை கேட்டுக்கொள்வது ரொம்ப சிறப்பு. மாத பிற்பகுதியில் வரவு தாராளமாக இருக்கும். ஆனால் விரயங்கள் அதிகப்படியாக இருக்கும். அதை கட்டுப்படுத்திக் கொள்ளணும். பண பரிவர்த்தனை, ஏடிஎம், இந்த கூகுள் பேல, அப்புறம் ஃபோன்பேலாம் பண பரிவர்த்தனை எல்லாம் பண்ணும்போதுலாம் ரொம்ப கவனமாக பண்ணணும். வேற ஒருத்தருக்கு எடுத்துமே போடுற மாதிரி ஆகிடும். ஒருத்தருக்கு அனுப்பணும்னு நினச்சி இன்னொருத்தருக்கு தவறுதலாக அனுப்பி விட்டுருவோம். அதனால கவனம் வேணும். நீண்ட நாள் கடன்களை கட்டுக்குள் வச்சிருக்கேங்க. இந்த கடனை வாங்கி அங்கே கொடுக்குறேன், அந்த கடனை வாங்கி அங்கே கொடுக்குறேன்னு கடனை வாங்கி கடனை அடைக்க வேண்டிய செயலெல்லாம் ஈடுபடாதீங்க. அதே போல் குடும்ப உறவுலாம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணை சப்போர்ட் கண்டிப்பாக கிடைக்கும். பிள்ளைகளுடைய பெருமை ஒரு சிலருக்கும் கிடைக்கும். அதே பிள்ளைகளுடைய முன்னேற்றம் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை எடுத்து வைக்கணும்னு சொல்லலாம். குடும்பத்தில் அமைதி, மனநிறைவு மாத பிற்பகுதியில் இருக்குது. மாத முற்பகுதியில் சலசலப்பு, அப்புறம் ஒரு அமைதியின்மை இதெல்லாம் காணப்பட்டாலும் குழம்பிய குட்டியா இருந்தாலும் மாத பிற்பகுதியில் தெரிந்த நேரடியாய் ஏற்படும். பெண்களுக்கு வேலைகள் கூடும். இருந்தாலும் நம்ம நினைச்ச காலையில் நடக்கும்போது ஒரு ஹாப்பி கிடைச்சிடும். அதே போல வண்டி வாகனங்கள்ல கவனமா போய்க்கணும். உடல், மனம் ரெண்டையும் பார்த்துக்கணும். மனம் சோர்வு அடைஞ்சிடும் அந்த அலைச்சல் திருச்சலால. அதனால உடல் சோர்வு வந்துடும். அப்போ நம்ம எப்போவுமே நம்ம ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு மெடிடேஷன், யோகா, தியானம், உங்களுக்கு இஷ்டப்பட்ட கடவுளை வேண்டிக் கொள்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும். வயதானவர்களுக்கு ரொம்ப ஆரோக்கியத்தில் கவனம் இருக்கணும். கால் மரத்து போகிறது, பாத குத்தல், பாத எரிச்சல் ஒரு சிலருக்கு அதிகப்படியாக காணப்படக்கூடியதாக இருக்குது. கவனம். அதே போல் இந்த மாதம் நீங்கள் என்ன பூ, எப்போவுமே கன்னி ராசி லக்னக்காரர்கள் ஆர்டிஃபிஷியல் பூ, இந்த பிளாஸ்டிக்லாம் இப்போ இந்த மல்லிப்பூ மாதிரியே இருக்குது, ரோஜாப்பூ மாதிரியே இருக்குது, அந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாது. வாசனை உள்ள மலர்களை சூடிக்கொள்வது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக தரும். நடுமத்தில் தான் ரோஜாலாம் வைக்கணும், சைட்லலாம் வைக்கக்கூடாது. சரிங்களா? நடுமத்தியில் வைக்கும்போது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை வரவேற்கும். ஆண்கள் உடன் வைத்துக் கொள்ளலாம். அதே போல 5ஆம் தேதி பிறந்தவர்கள், 14ஆம் தேதி பிறந்தவர்கள், 23ஆம் தேதி பிறந்தவர்களும் இதனை பின்பற்றால் உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் முயற்சிகளில் வெற்றி உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை வரவைத்து தரும். கன்னி ராசி லக்னக்காரர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.